எஞ்சிக்கோங்க. முடியலை அப்படின்னா இருக்கிற இடத்துல சேர்ல உட்காந்துக்கோங்க. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடந்த 2 மாதங்கள் இந்த இடத்துல மாற்றுத்திறனாளிகளாக கூடி ஜெபிப்பதற்கு தேவன் ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். நாங்கெல்லாம் படித்து வருகிற நாட்களில இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேடி இந்த வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறார். நமக்குள்ள ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளாக இணைந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்மை போன்ற மாற்றுத்திறனாளிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வீடுகளிலே ஆங்காங்கே முடங்கி கிடக்கிற மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவங்க திருச்சபைக்கு வர வேண்டும் என்று சொல்லி மாதத்தில் ஒரு முறை இந்த தூத்துக்குடி பட்டணத்துல இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நன்றி சொல்லுவோம். நல்ல இடத்தை தேவன் இந்த இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திருச்சபை மக்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த திருச்சபை போதகருக்காக, கமிட்டி அங்கத்தினர்களுக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல, கண்ணிமை போல பாதுகாத்தார் அல்லவா? ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கும் பொழுதெல்லாம், நாம் வியாபாரம் செய்கிற நேரங்களில் எல்லாம், நம்ம எங்கெல்லாம் போயிட்டு வர்றோமோ அங்கெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார் அல்லவா? அதற்காக நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நடந்து போகும் பொழுதெல்லாம் நாங்கள் கீழே விழுந்து விடாதபடி எங்களை காத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனையோ இடத்துல பார்க்கிறோம், அநேக விபத்துக்கள் நடக்கிறது. ஆனால் நம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறோம். கண் தெரியல, கால்கள் பலவீனமாய் இருக்கிறது. ஆனாலும் நம்மை தேவன் பயன்படுத்துகிறார் அல்லவா? நம்ம இருக்கிற வேலையில, நம்ம செய்யற வேலையை செய்வதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார் அல்லவா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்தரிப்போமா? எசப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல சுகம் கொடுத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பலன் கொடுத்தீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல உடை கொடுத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் குடும்பத்தை பாதுகாத்து கொடுத்தீங்க, என் பிள்ளைங்களை பாதுகாத்து கொடுத்தீங்க ஐயா. ஒரு கல்வி ஆண்டை நிறைவு செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தீங்க. எங்க பிள்ளைங்க நல்ல முறையில் தேர்வு எழுதுவதற்கு தேவன் கிருபை செஞ்சீங்க, நமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை துதித்து கொண்டே இருக்கணுங்க. ஆண்டவர் வேற எதையும் விரும்பலைங்க. உங்ககிட்ட சொத்தோ சுகத்தையோ ஆஸ்தியோ பணமோ எதையும் கேட்கல. நீங்க தேவனை துதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் பிள்ளைகள் துதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திரபலி, ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியுங்கனமும் மையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி, ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியுங்கனமும் மையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி, ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கே, துதியுங்கனமும் மையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திரபலி, ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கே, துதியுங்கனமும் மையும் என் அப்பாவுக்கே. உணவு தந்தே நன்றி ஐயா, உணவு தந்தே நன்றி ஐயா. உடையும் தந்தே நன்றி ஐயா, உடையும் தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி, ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கே, துதியுங்கனமும் மையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திரபலி, ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கே,
துதியுங்கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு கூட வைத்து நன்றி ஐயா. எங்களை கூட வைத்து நன்றி ஐயா. பாட வைத்தீர் நன்றி ஐயா. பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு. துதியுங்கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு. துதியுங்கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. காரணம், இன்னைக்கு இந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நீங்க எல்லாம் பெரிய எதிர்பார்ப்போடு வரல. நம்ம கூடி ஜெபிக்க வேண்டும், நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும். ஒரு ஐக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று. உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளாக என் பிள்ளைங்க இப்படி கூடி இருக்கிறாங்களே, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். வீடுகளிலே முடங்கி கிடக்கிற மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டுமே என்று சொல்லி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாங்க என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா. நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய குறைகளை அப்படியே அறிக்கையிடுவோம். ஏசப்பா, என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும். எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஐயா, எங்களை கழுவும் சொல்லுங்க ஐயா. உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்கள் வரை நீ கழுவும். என் கண்கள் செய்த பாவம், என் கைகள், என் கால்கள், என் வாய், என் இருதயம் தவறானவர்களை சிந்தித்து விட்டது. ஐயா, என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. என் பாவங்களை எல்லாம் மன்னிய தகப்பனே. ஐயா, உனக்கு பிரியமல்லாத காரியத்தை செய்துவிட்டேன். ஐயா, உனக்கு விருப்பமில்லாத காரியத்தை இடத்திற்கு நான் சென்றுவிட்டேன். என்னை மன்னியும் சொல்லுங்க. பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நம்மை பரிசுத்தப்படுத்துவோமா. இந்த ஜெபத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், வானமண்டல ஆவிகள், புல்லாதி விக்கிரகத்துடைய கிரியைகள் செயலிழந்து போகட்டும். எல்லாம் கட்டி ஜெபிப்போம். எல்லாம் செயலிழந்து போவதாக. எல்லா வானமண்டல ஆவிகள் செயலிழந்து போகட்டும். இந்த ஜெபத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மனித சக்திகளும் செயலிழந்து போகட்டும். பிசாசின் கிரியைகள் செயலிழந்து போகட்டும். விக்கிரகத்துடைய கிரியைகள் செயலிழந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா வானமண்டல ஆவிகளும் செயல் இழப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அப்பாவை நாங்கள் உயர்த்துகிறோம் சொல்லுங்க. உயர்த்துகிறோம் சொல்லுங்க. ஆபிரகாமின் தேவனே, எங்க முற்பிதாக்களின் தேவனே துதிக்கிறோம் சொல்லுங்க. ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, மோசேயின் தேவனே துதிக்கிறோம். செங்கடலை பிளந்தவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று சொல்லுங்க. செங்கடலை பிளந்த தேவன், எரிகோவை தகர்த்த தேவன், யோர்தான் மீது நடக்க செய்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்திலே வழிநடத்தின தேவன், உங்களையும் என்னையும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். வான மண்டலங்களை படைத்தவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவனே, நீர் நடத்துற நிறைய இறங்கி வாரும் என்று சொல்லுவோம். உடைய வல்லமை இறங்கி வரட்டும், உடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும், உங்க பிரசன்னை இறங்கி வரட்டும் ஐயா. எங்களுக்கு ஒரு மனப்பாடை தாரும் கேளுங்க. எங்க சிந்தனைகள் சிதறக்கூடாது, எங்க எண்ணங்கள் அலைவாயக்கூடாது, எங்க கவனங்கள் சிதறக்கூடாது ஐயா. எங்களை ஒருமுகப்படுத்தும், எங்களை ஒருமுகப்படுத்தும் ஐயா. அல்லேலூயா. எங்க சிந்தனைகள் சிதறக்கூடாது ஐயா. ஆண்டவரே, யாரும் வெறுமையா போகக்கூடாதப்பா. இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது வெறுமையா போகக்கூடாது ஐயா. முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக கடந்து செல்லணும். முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக ஐயா. பெரிய எதிர்பார்ப்போடு நாங்க வரல. என் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகள் மனம் திரும்ப மாட்டாங்களான்னு சொல்லி வந்திருக்கிறோம் ஐயா. ஏசப்பா, அப்படியே ஒப்பு கொடுப்போம். நல்ல செய்தியாளரை தேவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். செய்தியாளரை பயன்படுத்தும்படியாக, பாடல் வேளை பயன்படுத்தும்படியாக, வல்லமை விளங்கும்படியாக ஜெபிப்போம். விண்ணப்ப ஜெப வேளையிலே தேவனுடைய மகிமை இறங்கி வரணும். ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கணும். அப்படியே அர்ப்பணிப்போமா.
ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பு தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமையில நாங்கள் 3வது முறையாக இந்த ஆண்டிலே கூடி ஜெபிப்பதற்கு தேவன் ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்தீங்க. எமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்காக கொடுக்கிற ஜெபிக்கிற உழைக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் ஐயா. தடைகள் எடுத்து போடுங்க தகப்பனே. அநேக பிள்ளைகளை அழைத்து வாங்கப்பா ஆண்டவரே. ஆத்தூர்ல இருந்து ஆண்டவரே, மீளவிட்டான் பகுதியிலிருந்து, புதுக்கோட்டை பகுதியிலிருந்து ஆண்டவரே, பல பகுதிகளில் இருந்து ஆண்டவரே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, இந்த ஜபத்தை நீங்க அங்கீகரிங்க ராஜா. ஆண்டவரே, பாடல் வேலையை பொறுப்படுத்துகிறோம். பாடுகிற மகளை ஆண்டவரே, அந்த ஆராதனை வேலை நடத்துகிற மகளை பயன்படுத்துங்க தகப்பனே. செய்தி கொடுக்கிற இந்த கிரேஸ் அம்மாவை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களை வல்லமையாக பயன்படுத்தும். அந்த வார்த்தை எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. நாங்கள் இதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதத்தின் மூலம் எங்களுக்கு எடுத்து காட்டுங்க. அவ்வாறு செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவன் நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஊழியத்தினுடைய இப்ப நடத்தப்படுகிற தூத்துக்குடியிலே நடத்துகிற இந்த ப்ரோக்ராம் கொண்டு வாரந்தோறும் கோவில்பட்டியிலே மாற்றுத்திறனாளிகள் ஆராதனை அனைத்துமே யூடியூப்ல வந்து கொண்டிருக்கிறது. ஏனோக் மினிஸ்ட்ரி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதை நீங்கள் உங்களுடைய செல்ல பார்க்கலாம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க என்கிட்ட கேட்டு அந்த லிங்கை வாங்கி கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாடல் வேலை. Hallelujah.